அப்பா, தாத்தா அவரோட முகத்துல ஏன் கலர் பூசி இருக்காரு? மகனே, அது கலர் இல்லப்பா, அதுக்கு பேரு சந்தனம். பூத கோல திருநாள் அன்னைக்கு உடம்பு முழுவதும் அதை பூசிக்கிட்டு கோலாதேவியோட ஆன்மாவை தன்னோட உடம்புக்குள்ள அழைப்பாங்கப்பா. அப்புறம் அவங்கள எல்லாரும் வணங்குவாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்கப்பா. ஆனா அப்பா, ஆத்மானா எப்படி இருக்கும்? போதும் போதும், இனி கேள்வி கேட்காத, அமைதியா போய் தூங்கு போ. அந்த போட்டோவை என்கிட்ட கொடு, நான் அதை மறுபடியும் பெட்டியில வச்சிடுறேன், இல்ல இது மிஸ் ஆயிடும். இப்படி சொல்லிட்டு ஹர்ஷ் தன்னோட மகன் இஷானோட சேர்ந்து பெட்ரூமுக்கு போறாங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கவும் போறாங்க. ஹர்ஷ் தன் கையில இருக்கிற புகைப்படத்தை பார்க்கறாரு. அந்த புகைப்படத்துல இருக்கிற தன்னோட அப்பா போட்டோவை பார்த்து அவர் சொல்றாரு, மிஸ் யூப்பா. அந்த போட்டோ ஃப்ரேமை ஒரு பாக்ஸ்குள்ள வச்சுட்டு அப்புறம் அந்த பாக்ஸை மூடிடுறாரு. இப்பல இருந்து சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி இஷானோட அம்மாவும் அவனோட தாத்தாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அந்த ஆக்சிடென்டால தான் இஷான் மாற்றுத்திறனாளி ஆயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனோட அப்பா அவனை செல்லமா பழச்சிட்டு வந்தாங்க. அவனுக்கு அன்பு செலுத்துறதுல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு ஹர்ஷ் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. அவர் கவர்மெண்ட்ல ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதால செல்வாக்குக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனா கடந்த 2 வருஷங்களா அவருக்கு வேலை செய்யறதுக்கு மனசே இல்லை. அதனால அவரு அரசாங்கத்துக்கு வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கடிதம் எழுதுறாரு. அரசாங்கமும் அவரை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அது கர்நாடகாவில் இருக்கிற காடு பிஸ்லே காடு. உண்மையிலேயே ஹர்ஷ் அந்த காட்டுல இருக்கிற கிராமத்துல தான் பிறந்தாரு. ஹர்ஷ் தான் மகன் இஷான் கூட கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஊரை பத்தி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அந்த கிராமம் ரொம்பவே மாறிடுச்சு. உடனே அவரு டிரைவர் கிட்ட கேக்குறாரு, இந்த கிராமம் முன்ன பெருசா இருந்ததே, ஆனா இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. என்னாச்சு? கவர்மெண்ட் கொடுக்கறது எதுவும் இங்க வந்து சேர்றது இல்லையா? ஐயோ சார், நீங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், போலீஸ் கமிஷனர் இல்ல. தேவையில்லாத விஷயங்களை ஏன் கேக்குறீங்க? காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்கிறது தான் உங்களோட பொறுப்பு. இந்த விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க சார். டிரைவர் அப்படி சொன்ன உடனே ஹர்ஷ் கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. அதுக்குள்ள அவனோட பையன் இஷான் அவரோட கையை பிடிச்சிடுறான். இந்த கிராமத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் டிரைவர் கூட சண்டை போறது சரியானது இல்லை அப்படின்னு ஹர்ஷ்க்கு புரிய வருது. சில மணி நேர பயணங்களுக்கு அப்புறம் ஹர்ஷ் அவரோட மகன் இஷான் கூட பங்களாவுக்கு வந்துடுறாரு. அது ஒரு கவர்மெண்ட் பங்களா, அந்த காட்டோட எல்லையில கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் எல்லா பொருட்களையும் இறக்கி வச்சுட்டு இஷானை ஒரு ரூம்ல தூங்க வச்சுட்டு ஹர்ஷ் காட்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, எல்லாரும் தயாராக்குங்க, நம்ம காட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். ஹர்ஷ் இப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவங்க எல்லாரோட முகத்திலையும் பயம் நல்லா தெளிவா தெரியுது. அதை பார்த்த ஹர்ஷ் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்கிறாரு, என்னாச்சு? ரவுண்ட்ஸ் போலான்னு சொன்ன உடனே ஏன் எல்லாரும் டல் ஆயிட்டீங்க? விலங்கு நினைச்சு பயப்படுறீங்களா? அப்ப அங்க வேலை செய்யற ஒரு வேலைக்காரர் சொன்னாரு, விலங்குக்கெல்லாம் பயம் இல்லை சார், அந்த மிருகத்தை பத்தி தான் பயம். என்ன சொன்ன? மிருகமா? அந்த வேலைக்காரர்கிட்ட ஹர்ஷ் இப்படி கோவமா கேட்கிறாரு. அதுக்கு அவரு எந்த ஒரு பதிலும் சொல்றதுக்கு முன்னாடியே கான்ஸ்டபிள் சொல்றாரு, அதை விடுங்க சார், இவன் ஒரு முட்டாள், இப்படிதான் ஏதாவது பேசுவான். நீங்க காட்டுக்குள்ள ரவுண்ட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க காலையில போனீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஆபீசரும் கூட வந்துருவாங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார், அப்புறம் நம்ம ரவுண்ட் போய்க்கலாம் சார். அந்த கான்ஸ்டபிள் அப்படி சொல்றதை கேட்டு ஹர்ஷ் கோவத்துல குதிச்சிடுறாரு. உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கோவமா சொல்றாரு, என்னாச்சு உங்களுக்குலாம்? நான் வந்ததுல இருந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, செய்யாதீங்க கேட்காதீங்க அப்படின்னு. என்ன கன்றாவி இதெல்லாம்? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஹர்ஷ் அப்படி கோவமா கேட்ட உடனே எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. அப்ப அவங்க ஏதோ சொல்றதுக்கு வாய் திறக்க போகும்போது ஹர்ஷ் அவங்க எல்லாரையும் பார்த்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. அப்ப அந்த மிருகத்தை பத்தி சொன்ன அந்த வேலைக்காரரை மட்டும் ஹர்ஷ் போக வேண்டாம்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த கான்ஸ்டபிள்குள்ள பேசிக்கிறாங்க, எல்லாம் அவ்வளவுதான், இவர் சீக்கிரமா போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஹர்ஷும் அந்த வேலைக்காரரும் அந்த பங்களாவுக்கு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபீசர் இங்க குடும்பத்தோட தங்கியிருந்தார் சார். 2 மகன்கள், ஒரு மகள், அப்புறம் மனைவி சுமோனா. அந்த ஆபீசரோட பேரு ரிஷப் ஷெட்டி. அவருக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரிஞ்சிருந்தது சார். அந்த மந்திர தந்திர சக்திகளை வச்சு அவரால் யாரை வேணாலும் அழிக்க முடியும். அவர்கிட்ட ரொம்ப அதிகமான மந்திர புத்தகங்கள் இருந்தது. அவர் எப்பவும் அதை படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அந்த புத்தகத்துல அவர் பைத்தியமாயி ஒரு காரியம் பண்ணாரு. முதல்ல அவரோட சொந்த மகளையே பங்களாவுக்கு முன்னாடி இருக்கிற தடுப்புல தூக்கி போட்டுறாரு. அப்புறம் அவரோட 2 மகன்களையும்
அவரு கோடாரியால வெட்டி துண்டாக்கிட்டாரு. அப்புறம் அவரோட மனைவிய அவரு எரிச்சிட்டாரு. அவரு மொத்த குடும்பத்தையும் பலி கொடுத்துட்டாரு. அப்புறம் பங்களாவுக்கு வெளியில இருக்கிற மரத்துல அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது எல்லாத்தையுமே அவர் நள்ளிரவுல பண்ணாரு. அப்புறம் ஒரு காட் தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா ரிஷப் அவரையும் தான் வச்சிருந்த கோடாரியால வெட்டி கொன்னுட்டாரு. காலையில் நாங்க போய் பார்த்தப்போ அவரோட பொண்ணு பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குளத்துல பின்னமா மிதந்துட்டு இருந்தாங்க. அவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை யாரோ ஒருத்தங்க உறிஞ்சி எடுத்த மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க மகனோட கை கால்கள் எல்லாம் தனியா வெட்டப்பட்டு தலை மட்டும் தனியா கிடந்தது. அப்புறம் அவரோட மனைவியோட உடல் நெருப்புல எரிஞ்சு அங்கேயே கிடந்தது. அப்புறம் ரிஷப் மரத்துல தொங்கி ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. இதை பார்த்த கிராம மக்கள் அவங்க எல்லாரோட பணத்தையும் எடுத்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல எரிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த சாம்பலை அந்த குளத்துல கொட்டிட்டாங்க. ஆனா அன்னையில இருந்து இந்த காட்டுல யாரோ இருக்கிறத தினமும் ஒருத்தங்க பாக்குறாங்க. அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் காணாம போக ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து அந்த காட்டுல அழுக்கு சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த அதிகாரி அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பங்களாவுக்கு வெளியில 2 கார்ட் செக்யூரிட்டிய அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு கார்டு ரிஷப்போட ஆவியை பார்த்திருக்காரு. அப்புறம் ஒரு பயங்கரமான முறையில இறந்து போயிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் பைத்தியமாயி மனநல மருத்துவமனையில சேர்ந்துட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பங்களாவுல யார் தங்கிட்டு இருந்தாலும் காலையில மரத்துல அவங்க தூக்குல தூக்கிட்டு இருப்பாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நைட்ல யாருமே இங்க தங்கறது இல்ல. சிட்டில இருக்கவங்களுக்கு இது ஒரு காமெடியான கதையா தெரியலாம். சார், நான் இப்பவும் கூட சொல்றேன் சார், இன்னும் கூட இருட்டல சார். நீங்க உடனே உங்க மகனோட கிராமத்துக்கு போங்க. அங்க இருக்கிற மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சார். வேலைக்காரர்கிட்ட முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்ட ஹர்ஷ் அப்படியே திகிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கடிகாரத்தை பார்க்கும்போது மணி 9 ஆகுது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான கதையா இல்ல பொய்யான கதையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால என் மகனோட உயிரை பணைய வைக்க முடியாது. நான் இப்பவே இஷானை கூட்டிட்டு போறேன். நான் போய் கிராமத்திலேயே தங்குறேன். அப்படி சொல்லிட்டு ஹர்ஷ் இஷானை கூட்டிட்டு வரதுக்கு அந்த ரூமுக்கு நடந்து போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. இதை பார்த்த உடனே ஹர்ஷ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அவர் அந்த பங்களாவில் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. இஷான் அங்க எங்கேயுமே இல்ல. அப்புறம் இஷான் அவரை தேடி போயிட்டு இருக்காரு. ஹர்ஷ் ரொம்ப மோசமான மனநிலைமையில அந்த பங்களாவை சுத்தி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப யாரோ ஒருத்தங்க சிரிக்கிற சத்தம் அவருக்கு கேக்குது. அந்த பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துல இருந்து வந்துட்டு இருந்தது. உடனே ஹர்ஷ் ரொம்ப வேகமா அந்த பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துக்கிட்ட போய் பாக்குறாரு. அவரோட கண்கள் அவரோட மகன் இஷானை தான் தேடிக்கிட்டே இருந்தது. அப்ப அவரோட மகன் இஷான் அந்த குளத்து மேல நடந்து போயிட்டு இருந்தான். அவன் உடம்பு முழுவதும் ரத்தமா இருந்தது. கண்ணு மூக்கு வாயில இருந்து ரத்தம் ஒளிச்சுட்டு இருந்தது. அவன் வழியால கதறிக்கிட்டு இருந்தான். யாரோ ஒருத்தங்க அவனை பலமா அடிச்ச மாதிரி இருந்தது. இஷானோட இந்த நிலைமையை பார்த்ததும் ஹர்ஷ் உடனடியா அந்த குளத்துல குதிச்சு அவனை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அவர் தண்ணியில குதிச்ச உடனே அவரோட கை கால்கள் அப்படியே உறைஞ்சு போய் அவர் அப்படியே மெதுவா தண்ணியில மூழ்க ஆரம்பிக்கிறாரு. அது தண்ணி மாதிரி இல்ல, ஏதோ சேர்ல விழுந்த மாதிரி உள்ள போயிட்டு இருந்தாரு. இஷான், என் மகனே, கவலைப்படாதா, உனக்கு எதுவும் ஆக அப்பா விட மாட்டேன், உனக்கு ஒன்னும் ஆகாதுடா. ஹர்ஷோட இந்த பேச்சை கேட்டு இஷான் அப்படியே காத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே அவனோட கையே மின்னிட்டு இருந்தான். எப்படி தவிச்சிட்டு இருக்கான் பாரு. உன் மகனை உன்னால காப்பாற்ற முடியாது. இப்ப இவன் என்னோட இந்த வரப்போற அமாவாசைக்கு நான் இவனை என் குருக்கு காணிக்கையா கொடுப்பேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என் மகனை வெட்டின மாதிரி நான் உன் மகனையும் வெட்டுவேன். உன் மகனும் வலியால துடிக்கிறத நான் பார்த்து அனுபவிப்பேன். இப்படி சொல்லிட்டு காத்துல பறந்துட்டு இஷான் அப்படியே மேலிருந்து அந்த குளத்துக்குள்ள விழுந்துட்டான். தான் மகன் அப்படி விழுறத பார்த்து ஹர்ஷ் அப்படியே துடிச்சு போறாரு. ஹர்ஷ் அதிர்ச்சியில அலறிட்டு இருக்காரு. ஆனா அவரும் கூட அதே தண்ணியில மூழ்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வேலைக்காரர் வந்து ஹர்ஷை பிடிச்சு அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறாரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹர்ஷை ஏற்கனவே தெரியும். ஹர்ஷ் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹர்ஷ் அந்த ஊரை விட்டு வெளியே துரத்தி இருந்தாங்க. இப்போ அதே ஹர்ஷ் தான் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்களும் ஊர் தலைவரும் ஹர்ஷை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் ஹர்ஷ் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. ஐயோ, இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? மகனே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். இந்த கிராம மக்களான நாங்க உனக்கு பெரிய கெடுதலை பண்ணிட்டோம். என்ன ஆக போகுது சொல்லுங்க? என் அப்பா அம்மா மனைவி எல்லாரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது. என்னால் முடியாது.
இங்கேருந்து போயிடுங்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம். இங்கேருந்து போங்க. இல்லை மகனே, நீ ஒரு உதவி பண்ணணும். நீ தான் இங்கே பூதா கோலா ஆடணும். அப்போ தான் அவங்க எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடையும். பூதா கோலாவா? என் அப்பா தான் அதை ஆடுவாரு. அவரும் இந்த உலகத்துல இல்ல. மகனே, பூதா கோலா அப்படிங்கிறது குடும்பமாக பாரம்பரியமாக வருது. உங்கள் அப்பா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் அதை நீ பண்ணலாம்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரிஷபன் வரப்போகிற அமாவாசை அன்னைக்கு உன் மகனை பலி கொடுக்க போகிறான். நாளைக்கு தான் அமாவாசை. நீ பூதா கோலா ஆடினா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனா பூதா கோலா என் அப்பா ஆடின்னு நான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு ஆட தெரியாதே. அதை பற்றி நீ கவலைப்படாத. அதை எங்ககிட்ட விட்டுரு. தேவி அவங்களாவும் உடம்புக்குள்ள வந்து அந்த அசுரனை கொன்னுடுவாங்க. தான் மகன் திரும்ப கிடைப்பான் அப்படின்னு ரிஷப்புக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது. அதனால ரிஷப்பும் அந்த பூதா கோலாவுக்கு ஒத்துக்கிறாரு. தலைவர்கிட்ட அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு ஹர்ஷ் பங்களாக்குள்ள வராரு. ஒரு பெட்டியில பூதா கோலத்துக்கான துணியை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அதே பாக்ஸ்குள்ள அவரோட அப்பாவோட அஸ்தியும் இருக்கு. அவர் அந்த ஆட்டம் ஆடும்போது எடுத்த புகைப்படமும் அந்த பெட்டியில இருக்கு. ரிஷப் அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே கையில எடுத்து பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு. அன்பா அந்த புகைப்படத்தை துடைச்சுக்கிட்டே அந்த புகைப்படத்துக்கிட்ட சொல்றாரு, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் இன்னைக்கு முக்கியமான வேலையை பார்க்க போறேன். ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாரும் அந்த குளத்துக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்ப ரிஷப்போட முகத்துல சந்தனமும் தலையில கிரீடமும் கழுத்துல மாலையும் கையில பாலையும் வச்சுட்டு இருந்தாரு. அவர் அவரோட கண்களை மூடிக்கிட்டு கை கூப்பி தண்ணியில நின்றுட்டு இருந்தாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி மேல அடிச்சுக்கிட்டு கோலா தூக்கிக்காக பூக்களை தூக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் திடீர்னு அமைதியாயிட்டாங்க. அவங்க கையில தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு மேலத்தை வச்சுக்கிட்டு அமைதியா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குளத்துல இருந்த குமிழ்கள் மேல வந்துகிட்டு இருந்தது. அங்க யாரோ ஒருத்தங்க தண்ணிக்குள்ள மூச்சு விட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த இடம் இப்போ ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த மக்கள் எல்லாரும் பயத்துல அப்படியே நடுநடுங்கி போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த குமிழ்களுக்குள்ள இருந்து பேய்கள் வெளியே வருது. அது வந்து ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரையா தூக்கி அவங்கள காத்துல பறக்க வச்சு அவங்களோட தலையை பிச்சு அவங்கள குளத்துல தூக்கி வீசிடுதுங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில பேய்கள் அந்த ஊர் மக்களை தண்ணியில மூழ்கடிச்சு கொள்ளுதுங்க. அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, இதுதான் அந்த கெட்ட சக்திகள். காளியோட துணையால தான் நம்மளால இதை ஜெயிக்க முடியும். நீங்க யாரும் எதுக்கு பயப்படாதீங்க. நீங்க எல்லாரும் கோலா மேல நம்பிக்கை வைங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் என்ன கோலா மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டீங்களா? சொல்லுங்க. ஊர் தலைவரோட பேச்சை கேட்டு எல்லாருமே தைரியமாயிட்டாங்க. மறுபடியும் அவங்க மேலடிக்க ஆரம்பிச்சாங்க. சத்தமா பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. தீப்பந்தங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப ஹர்ஷோட உடல் நடுங்கிட்டு இருந்தாலும் கூட அவர் கண்ணை மூடிக்கிட்டு இந்த குளத்துல நின்றுட்டு இருந்தாரு. அப்ப அவர் மெதுவா முன்னேற தொடங்கினாரு. அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு அந்த பேயோட கழுத்தை பிடிச்சு அதை வெளியே எடுக்கிறாரு. அப்புறம் அவர் வச்சிருக்கிற வாழையை அதை வெட்டுறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் ஹர்ஷோட உடலுக்குள்ள கோலாதேவி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் அந்த பேய்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல நிறைய பேய்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அவர் அந்த வாளை வச்சு எல்லா பேய்களுக்கும் முடிவுரை எழுதிட்டு இருந்தாரு. அப்ப அந்த குளத்துக்கு ஓரமா குமிழ்கள் வந்துகிட்டு இருந்தது. அந்த குமிழ்குள்ள இருந்து இஷான் வெளியே வந்தான். அவன் ரொம்ப பலவீனமா இருந்தான். சில இடங்கள்ல காயங்களும் இருந்தது. அப்பா, நான் தான் உங்க மகன் இஷான். என்னப்பா, என்ன மறந்துட்டீங்களா? தான் மகனோட குரலை கேட்டதும் கண் மூடிட்டு இருந்த ஹர்ஷ் திடீர்னு கண் திறக்கிறாரு. இஷானோட உடம்புக்குள்ள இதுக்கு முன்னாடி இறந்து போன அதிகாரியோட ஆவி இருந்தது. அது இஷானை தன்னைத்தானே கிழிக்க வச்சு காயப்படுத்திக்கிட்டு இருந்தது. இதை பார்த்து ஹர்ஷ் அப்படியே அழுதுட்டு இருந்தாரு. அவர் தான் கண்ணை திறந்ததும் அந்த அதிகாரியோட ஆவி இஷானை துன்புறுத்திட்டு இருந்தது. இஷானோட உடம்புல இருந்த ஒவ்வொரு எலும்பும் அப்படியே உடைஞ்சிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து ஹர்ஷோட கண்ணில இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அவருக்கு எதிரில் இருந்த இஷானோட கண்ணில இருந்து ரத்த கண்ணீர் வந்துக்கிட்டு இருந்தது. தன்னோட மகன் கண் நொடிப்பட்டு இருக்கிற இந்த கஷ்டத்தை தாங்க முடியாம ஹர்ஷ் மறுபடியும் கண் முடிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அவர் அப்படியே காத்துல பறந்து போய் தான் மகன் முன்னாடி நிற்கிறாரு.
ஆனா அதுக்கு முன்னாடி இஷானோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரியோட ஆவிக்கு தெரிஞ்சிருக்கும் ஹர்ஷ் இஷானோட கழுத்தை வெட்ட போறாருன்னு. அதே மாதிரி ஹர்ஷ் அந்த வாளை எடுத்து இஷானோட கழுத்திலேயே வெட்டிடுறாரு. அப்புறம் அடுத்த நிமிஷமே இஷானோட தலை தனியா போய் விழுந்து அவன் உடம்பு குளத்துல விழுந்து மூழ்கிட்டு இருக்கு. ஒரு அப்பா தன்னோட மகனை தான் சொந்த கையால வெட்டினதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹர்ஷும் மயங்கி போய் அதே குளத்துல அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் ஹர்ஷை காப்பாற்றுறதுக்காக அவங்க குளத்துல குதிக்கிறாங்க. ஹர்ஷ் மயக்கத்துல மூழ்கிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் எப்படியோ ஹர்ஷை குளத்துல இருந்து வெளியெடுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹர்ஷ்க்கு சுயநினைவு வருது. அவரோட கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. நேத்து நடந்த எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப யாரோ ஒருத்தரோட குரல் அவருக்கு கேக்குது. அப்பா, நான் இஷான், கண்ணை திறந்து பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இதை கேட்ட உடனே ஹர்ஷ் கண் திறந்து பார்க்கறாரு. அவருக்கு முன்னாடி அவரோட மகன் இஷான் நின்னுகிட்டு இருக்கான். தான் மகனை பார்த்ததும் ஹர்ஷ் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. தான் மகன் பத்திரமா இருக்கிறத பார்த்து தான் மகனை கட்டிப்பிடிக்கிறாரு. அந்த ஊர் மக்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட அவர் தான் மகனை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நேத்து நைட்டு ஹர்ஷ் இஷானோட கழுத்தை அறுத்தாரு. ஆனா அது இஷான் இல்ல, இஷானோட உடம்புக்குள்ள இருந்த அந்த பேயோட கழுத்தை. அப்புறம் அந்த தேவியோட ஆசீர்வாதத்தால அவருக்கு முன்னாடி இப்ப இஷான் உயிரோட தான் இருக்காரு. அன்னையில இருந்து அந்த கிராமத்துல இருக்கிற யாருமே காணாம போறதே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல இருந்து எந்த ஒரு அழுக சத்தமும் கேட்கறது இல்ல. ஹர்ஷும் இஷானும் அந்த கிராம மக்களோட சேர்ந்து ஹர்ஷோட அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஊதா கோலம் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஹர்ஷ் தான் வேஷம் போடுறாரு. அதிசயத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா நாம மூட நம்பிக்கையை நம்புறோம். ஆனா நம்ம அதிசயத்தை பார்த்தா அதை ஏத்துக்க நாம வெட்டப்படுறோம். ஆனா உண்மை என்னன்னா, அதிசயம் அப்படிங்கிறது நம்பிக்கையோட இன்னொரு பெயர். நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கை இருந்தா அற்புதங்கள் தானா நடக்கும். மக்களாகிய நீங்களும் அந்த அற்புதத்தை பண்ணுங்க. இந்த மாதிரியான பயங்கரமான கதையை பார்த்துக்கிட்டே இருக்க டூடு டிவி தமிழுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க உங்களோட பயங்கரமான கதையை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க.